திருப்பரங்குன்றம் சூரபத்மனின் கொடுமையிலிருந்து உலகை மீட்ட முருகனின் வீரமோ தெய்வீக சக்தியும் தேவர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. போரில் வெற்றி பெற்று தேவர்களுக்கு அமைதி திரும்பிய போது அவர்களுள் மிகவும் நன்றியடைந்தவர் இந்திரன் தனது மகள் தேவானை தேவியை முருகனுக்கு மனம் செய்யத் தீர்மானித்தார். திருமணம் நடைபெற வேண்டிய தலம் தேர்வு செய்யும்போது தேவர்கள் அனைவரும் ஒரே குரலில் சொல்லிய இடம் திருப்பரங்குன்றம். இந்த மலை பண்டைய காலத்திலிருந்தே சிவபெருமானின் அருளால் புனிதமான தலமாக கருதப்படுகிறது. இங்கு நடைபெறும் திருமணங்கள் மிகப்பெரிய தெய்வீக பலன்களை தரும் என்று பழங்கால சித்தர்கள் கூறியிருந்தனர். திருமணம் தினத்தில் மலை முழுவதும் தெய்வீக ஒளியால் குளித்தது. தேவர்கள் பூமலை பொழிந்து, கந்தர்வர்கள் இசைப்பாடி, முனிவர்கள் வேத மந்திரங்கள் ஒலிக்க வைத்து முருகனும் தெய்வானையும் தெய்வீக கல்யாணத்தில் இணைந்தனர். இதன் காரணமாக திருப்பரங்குன்றம் முருகனின் திருமணப் படைவீடு என ஆனது. திருச்செந்தூர் அசுரர்களில் மிகவும் பயங்கரமானவன் சூரபத்மன். அவனும் அவனது சகோதரர்கள் உலகையே அடிமைப்படுத்தி தேவர்களை சிறைப்பிடித்து அகந்தையோடு ஆட்சி செய்தனர். தேவர்களின் புலம்பும் குரல் எங்கும் கேட்காத நிலையில் அவர்களின் அழுகுரலைக் கேட்ட முருகன் சூரபத்மனை அழித்து உலகை மீட்கத் தீர்மானித்தார். அதற்கான தலமாக அவர் தேர்ந்தெடுப்பது திருச்செந்தூர் கடற்கரை. இங்கு கடல் அலைகள் தெய்வீக சக்தியை கொண்டவை. போருக்குப் பொருத்தமான தலம். போர் பல நாட்கள் நீடித்தது. அசுர இராணுவங்கள் இடிமின்னல் போல தாக்கின. ஆனால் முருகனின் வேல் எங்கு சென்றாலும் அசுரனின் அகந்தை கருகியது. இறுதியாக சூரபத்மன் தோற்க நேர்ந்தது. அவன் தன் தவறுகளை உணர்ந்தபோது முருகன் அவனை மன்னித்து மயிலாக மாற்றி தனது வாகனமாக ஏற்றார். இந்த கருணையும் வீரத்தையும் நினைவுகூர திருச்செந்தூர் சூரசம்ஹாரப் படைவீடு என்று அழைக்கப்படுகிறது. திருத்தணிகை சூரசம்ஹாரப் போருக்குப் பின் உலகில் அமைதி திரும்பியிருந்தாலும் முருகனின் மனதில் போரின் காட்சிகளும் அசுரர்களின் அழிவும் தொடர்ந்து தோன்றின. வீரம் இருந்தாலும் கருணை கொண்ட மனம் என்பது முருகனின் தன்மை. அதனால் அவர் தன் மனதை அமைதிப்படுத்தவும் உலகிற்கு அமைதியின் அருளை வழங்கவும் ஒரு மலையை தேர்ந்தெடுத்தார், திருத்தணிகை. அங்கு மலையுச்சியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். தியானத்தில் அவர் உணர்ந்த உண்மை, போர் வெற்றி தரும், ஆனால் அமைதி வாழ்க்கையை தரும். அதனால் அவர் இந்த தலத்தில் உலகிற்காக அமைதியும் அருளும் பொங்கும் ஒரு சக்தியை விட்டு சென்றார். இதனால் திருத்தணிகை அமைதி படைவீடு என அழைக்கப்படுகிறது. பழமுதிர்ச்சோலை என்பது பச்சை நிறைந்த காடு. அங்கே இயற்கைவே தெய்வமாக தோன்றும். அங்கேதான் வள்ளி அம்மையார் வாழ்ந்தார். இயற்கை நேசிக்கும் மிக எளிமையான பெண். முருகன் அவளை தன் துணைவியாக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் வள்ளி ஒரு அரச மகள் அல்ல, தெய்வங்களை அறிந்தவளும் அல்ல. அதனால் முருகன் அவளது நற்பண்பை சோதிக்கத் தொடங்கினார். ஒருநாள் ஒரு முதிய பெண் வடிவில் வந்த அன்னை வள்ளியிடம் பசி தீர்க்க பழம் கேட்டாள். வள்ளி சிந்திக்காமல் தன்னுக்கிருந்த சிறந்த பழங்களையே கொடுத்தாள். அந்த அன்னை மறைந்ததும் முருகன் தன் உண்மையான தெய்வீக வடிவில் தோன்றி அவளது கருணை, அன்பு, தன்னலமின்மையை பார்த்து அவளை தன் துணைவியாக ஏற்றார். இதனால் பழமுதிர்ச்சோலை கருணை, அன்பு, நற்செயல் ஆகியவற்றின் படைவீடாகிப் பிரசித்தமானது. ஒருநாள் நாரத முனிவர் சிவபெருமானிடம் ஒரு அரிய பழத்தை கொண்டு வந்தார். அந்த பழம் உலகின் எல்லா ஞானத்தையும் தரக்கூடியது என்று கூறினார். சிவபெருமான் அந்த பழத்தை தன் இரு மகன்களான கணபதி மற்றும் முருகன் கேட்டவன்களுக்கு என்கிட போட்டுதல்லா. சிவபெருமான் அந்த பழத்தை தன் இரு மகன்களான கணபதி மற்றும் முருகன் கேட்டவன்களுக்கு என்கிட போட்டுதல்லா. ஆனால் கணபதி தன் தந்தை சிவனையும் தாயார் பார்வதியையும் 3 முறை சுற்றி வந்து இதனால் சிவபெருமான் மகிழ்ந்து ஞானப்பழத்தை கணபதிக்கே கொடுத்தார். போட்டியில் தோற்றதை அறிந்த முருகன் மிகவும் மனமுடைந்தார். அவர், எனக்கு இங்கு எதுவும் வேண்டாம் என்று கூறி கைலாயத்தை விட்டு தென்னிந்தியாவிற்கு வந்து ஒரு மலையில் தண்டம், கோல் ஏந்தி தவம் செய்தார். அந்த மலைதான் இன்று பழனி மலை. சிவபெருமானும் பார்வதியும் முருகனை சமாதானப்படுத்த வந்தபோது முருகன், நீங்கள் சொல்வது எல்லாம் பழம் நீ, பழமே நீ, ஞானமே நீ என்று கூறினார். அந்த பழம் நீ என்ற சொல்லே காலப்போக்கில் பழனியாக மாறியது என்று கூறப்படுகிறது. அதனால் பழனியில் முருகன் தண்டாயுதபாணியாக இளமையான சந்நியாசி வடிவில் அருள் பாலிக்கிறார். சுவாமி மலை ஒருநாள் பெருமன் முருகனை சந்திக்க வந்தார். அப்போது முருகன் அவரிடம் பிரணவ மந்திரமான ஓம் என்பதின் உண்மை அர்த்தம் என்ன என்று கேட்டார். பெருமன் பதில் சொல்ல முடியவில்லை. முருகன் அதை ஒரு பெரிய தவறாக கருதினார். ஏனெனில் உலகத்தை படைத்த பெருமனுக்கே மந்திரத்தின் அர்த்தம் தெரியாதது பிரபஞ்சத்திற்கு ஆபத்தானது. இதனால் முருகன் பெருமனை சிறைப்படுத்தினார். இதை கேட்டு சிவபெருமான் வந்து காரணம் கேட்டார்.
முருகன் மெதுவாக தந்தையின் காதில் பிரணவத்தின் ரகசியமான அர்த்தத்தை உரைத்தார். அப்போது சிவன் முழு மந்திரத்தின் ஆழத்தையும் உணர்ந்தார். இதன் மூலம் முருகன் தெய்வங்களுக்கே குருவான பிரணவக் குரு ஆனார். அந்த பெரும் ஞானம் பிறந்த தலமே சுவாமிமலை படைவீடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.